பொதுமக்களுடைய கருத்துகளும் அரசியல் பார்வையாளர்களும் சொன்ன கருத்து என்னென்றால், இந்த 5 ஆண்டுகள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்று விட்டது இந்த தொகுதி என்று அன்றைக்கு சொன்னார்கள். அந்த அளவுக்கு மக்கள் மீது எந்த நம்பிக்கையும் எந்த கடமையும் இல்லாமல் அவர் விட்டு சென்றார். அன்றைக்கு அவருடைய நிலைப்பாடு சரியான பாதையிலே செல்லவில்லை. அவரை பற்றி பேசுகிற போது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா அவர்கள் சொன்னார்கள், நீ சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் நம்பிக்கையோடு வாக்களித்திருக்கிறார்கள், நீ எதையுமே செய்ய வேண்டாம். யாரிடத்தில் சொல்லுகிறார்? எதிர்கட்சியிலே ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து ஒரு மேடையிலே சவால் விடுகிறார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா. நீ எதையுமே செய்ய வேண்டாம்ப்பா, நான் எதையெல்லாம் செய்வனோ அதை தொடர்ந்து இந்த மக்களுக்கு ஆற்றினால் மீண்டும் நீயே இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தன்னை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒருவரை இப்படி சொல்லுகின்ற பக்குவமும் அந்த நிலையும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்னைக்கு எடுத்தார்கள். ஆனால் அந்த அமைச்சர் அவர்கள் அதையெல்லாம் காதிலே எடுத்துக் கொள்ளவில்லை. இந்த மேம்பாலத்தை முடக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் இந்த மேம்பாலம் வந்திருக்கிறது, ஆகவே இந்த மேம்பாலத்தை முடக்கி வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த முறை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய பேராதரவோடு இந்த முறை வெற்றி பெற்றார்கள். கிடப்பிலே கிடந்த அந்த கோப்புகளை தூசி தட்டி எடுத்து இன்றைக்கு இந்த மேம்பாலத்தை திட்டத்தை பயன்படுத்தி மக்களுக்கு அர்ப்பணித்து இருக்கிறார்கள். ஏன் இந்த மேம்பாலத்தை பற்றி சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியில வசிக்கக்கூடிய மக்களுடைய குடியிருப்புகள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு தொழில் நாம் செய்கிறோம் என்று சொன்னால், ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு நாம் இந்த தொழிலை முன்னேற்றம் அடைந்தால்தான் நாம் வெற்றி பெற்று இருக்கிறோம் என்பதற்கு சான்று. அது